வணக்கம், இது ஜேபியின் தையலகம். இன்றைக்கி நாம் தைக்க போகிறது ஒரு க்யூட்டான லேடிஸ் ஹேண்ட்பேக். எப்படி தைக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல கைப்பிடி தைச்சி எடுத்துடலாம். கைப்பிடியோட அகலம் 3 அங்குலம், 3 அங்குலம் அளவுள்ள 25 இன்ச்சஸில் எடுத்துக்கலாம். 2 பீஸ் எடுத்துக்கலாம். 2 அங்குலம் அளவுள்ள லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதை 2ஆ மடக்கி இது உள்ள வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல முடிக்கிறோமோ முடிக்கிற இடத்துல திருப்பி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட 2 கைப்பிடியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா உள் பாக்கெட். உள் பாக்கெட்டுக்கு 8 அங்குலம் அகலம், 6 அங்குலம் உயர அளவுள்ள நல்ல திக் ஷீட் ஒன்று, ரைஸ் பேக் மாதிரியான நல்ல திக் ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். ஜிப்பு 7 அங்குலம், 7 அங்குலம் அளவுள்ள ஒரு ஜிப் வச்சுக்கலாம். 2 பக்கமும் சின்னதா பிட்டு கிளாத் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஜிப்பை இந்த கிளாத் மேல கவுத்தி வச்சு இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணிடலாம். நம்மளோட உள் பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. 16 அங்குலத்துக்கு அங்குலம் அளவுள்ள 2 பீஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 திக் ஷீட் லைனிங் கிளாத்துக்கு நல்ல திக் ஷீட் 2 பீஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஜிப்பு வந்து 14 அங்குலம் 14 இன்ச்சஸ்ல ஒரு ஜிப்பு ஒன்று எடுத்துக்கலாம். ரன்னர் வந்து 2 பக்கமும், இந்த பக்கம் கூடி ஒரு ரன்னர் கோர்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வழியா ஒரு ரன்னர் கோர்த்து எடுத்துக்கலாம். 2 ரன்னர் 2 பக்கமும் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தாராளமா 3 விரல் அளவு 2 அங்குலம் எடுத்தீங்கன்னா சரியா வரும். 2 பக்கம் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ விட்டை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்பை மடக்கி ஜிப்போட பின்பாகத்துல அதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல லைனிங் கிளாத் அடியில் வச்சுக்கலாம். அது மேல நம்ம எந்த கிளாத்ல தைக்க போறோமோ அந்த கிளாத்தை வச்சு சுத்தி 4 பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் மூட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2க்கு இடையில நம்ம ஜிப் வச்சுட்டோம் இல்லையா, அதை வச்சு மூட்டிடலாம். இந்த பாகத்தை இந்த பாகத்தோட மூட்டிடலாம். இந்த பாகத்தை எடுத்துட்டு போய் இந்த பாகத்தோட மூட்டிடலாம். நம்மளோட மேல் பட்டை ரெடி ஆயிடுச்சு. கைப்பிடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபுல் பாக்கெட் ரெடி இல்லையா? இப்போ மெயின் பார்ட் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட உயரம் 14 அங்குலம் எடுத்துக்கலாம்.
அகலம் 16 அகலம் அளவுள்ள ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை ரெண்டா மடக்கிடலாம். மடக்கின பாகத்தில் ரெண்டா இருக்கிற பாகம் இல்லை, இந்த மடக்கின பாகத்தில் டிப்ல இருந்து 2 காலங்களும் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 காலங்களும் மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த 2க்கும் சேர்த்து நமக்குள்ளெல்லாம் ஒரு கர்வ் போடுவோம் இல்லையா ப்ளவுஸ்க்கு, அதே மாதிரி ஒரு கழுத்து ஒன்று வரைஞ்சிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 1.5 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் மேல இருந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவையும் அழகாக கட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட காட்டன் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த காட்டனை யூஸ் பண்ணி நம்ம எந்த கிளாத்தில் தைக்கிறோமோ அதே கிளாத்தில் 2 பீஸ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் இஸ் லைனிங் கிளாத் வந்து 2 பீஸ் எடுத்துக்கலாம். 2 பீஸ்மே கட்டிங் கொடுக்க வேண்டாம். கட்டிங் கொடுக்காம ஒரே சதுரமாவே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ முதல்ல பின்பாகத்தை தச்சு எடுத்துக்கலாம். பின்பாகத்துல லைனிங் கிளாத்தை வச்சு இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து தையல் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 பாகமும் அப்படியே தான் இருக்கும். மீத 3 பாகத்தையும் இங்க தைக்க வேண்டாம். கழுத்துல மட்டும் மூட்டி எடுத்துருக்கோம். மூட்டி எடுத்துட்டு இதை ராங் சைட்ல எடுத்துடலாம். ராங் சைட்ல எடுத்துட்டு கழுத்து இருக்கு இல்லையா, கழுத்துல இருந்து 3 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளோட உள் பாக்கெட்டை வச்சு 4 பக்கமும் மூட்டி அப்படியே வெளியேறிடலாம். இப்போ இதை அடியில் வச்சு இங்க ஏற்கனவே மூட்டி இருக்கோம் இல்லையா, அது போக இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் மூட்டி எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மூட்டி எடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இடத்துல கைப்பிடி வச்சு மூட்டிடலாம். உங்களோட ஒரு கைப்பிடி எடுத்து இந்த பக்கமும் தையல் கிடம் விட்டு மையத்துல ஒரு காலங்களும் வெளியில தெரியுற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்க தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு காலங்களும் வெளியில தெரியுற மாதிரி வச்சுட்டு இங்கே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா நம்மளோட பின்பாக ரெடி ஆயிடுச்சு.
எஸ், இப்போ நம்மளோட பின்பாகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா முன்பாகம். முன்பாகத்துக்கு மேல இங்க கைப்பிடி மூட்டுறோம் இல்லையா, இந்த கைப்பிடி மூட்டுற இடத்துல இருந்து 5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 5 inches 5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கைப்பிடி இங்க இருந்து மேல இருந்து 5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். இந்த ஜிப்போட அளவு 13 அங்குலம். 13 அங்குலத்துல ஒரு ஜிப் எடுத்து 2 பக்கமும் விட்டு போட்டு எடுத்துடலாம். நல்லா தாராளமாவே 3 அங்குலம் அளவுள்ள விட்டு போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே போட்டுட்டு இந்த கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்பை 2 மடக்கி அதோட ராங் சைடில் மைய பகுதியை 2 பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஜிப்பை இந்த இடத்துல வச்சு இந்த பாகத்தில் வச்சு மூட்டிடலாம். அதே மாதிரி இந்த பாகத்தை இந்த பாகத்தில் எடுத்துட்டு போய் மூட்டி அமுக்கடி போட்டலாம். ஓகேவா? ரைட். இப்போ ஜிப்பை மூட்டிட்டோம். ஜிப்பை மூட்டி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எடுத்து அது மேலே வச்சு ஜிப்பு மேலே ஏற்கனவே ஒரு தையல் போகுது இல்லையா, அதுக்கு அடுத்தாப்புல நண்டுக்கால் கேப்பில் இன்னொரு தையல் ஒன்றும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கைப்பிடி மூட்டிடலாம். தையலுக்கு இடம் விட்டு ஒரு 1/4 அங்குலம் மேலே தூக்கி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கு இடம் விட்டு அதுக்கு அடுத்தாப்புல வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து ஃபுல்லும் பேக் பூரமே ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ் சர்க்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எஸ், இப்போ நம்மளோட முன்பாக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லும் கட் கொடுத்து எடுத்துட்டோம். இப்போது மேல்பட்டை இருக்கு இல்லையா, மேல்பட்டை எடுத்துக்கலாம். மேல்பட்டையை 2 மடக்கி சென்டர் கட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மையப்பகுதியை பட்டையை வச்சுட்டு இங்கே மையப்பகுதி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மையப்பகுதியில் பேக்கோட கழுத்து பாகத்தை போய் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் மையப்பகுதி மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மையப்பகுதியில் கழுத்து பாகத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து தையல் போட்டு இங்கே போட்டு வெளியேறி வந்துடலாம். ரைட். எஸ், 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லும் கட்டிங்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லும் சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்து ஃபுல்லுமே இங்கே பூராவுமே இங்கேருந்து ஃபுல்லும் கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பாட்டு பின்பாகம் இருக்கு இல்லையா, பின்பாகத்தையும் மூட்டி எடுத்துக்கலாம். பட்டையோட கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கட்டிங்க்கு நேராக இந்த கழுத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கட்டிங் நேராக இந்த கழுத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தடவை தையல் போட்டுட்டு எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். சின்னதாக கட்டிங்ஸ் கொடுத்தும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது ஃபுல்லும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபுல்லும் கட்டிங்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. ஃபுல்லுமே கட்டிங்ஸ் ஃபுல்லும் கொடுத்து எடுத்தாச்சு. ரைட். இப்போது சைடில் இந்த 2 பாகத்தை பிடிச்சிட்டு
இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த கழுத்தையும் பிடிச்சிட்டு கீழ் பாகத்தை பிடிச்சிட்டு இங்கே ஒரு தையல். அப்புறம் அடிபாகத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். பேக் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக திரும்பவும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இன்னொரு ஸ்டிச் போட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்ததாக இந்த தையல் போகுது இல்லையா, இந்த தையல் போகிற இடத்துல இருந்து கார்னரில் தையல்லேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த தையல்லேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் தையல்லேருந்து 1.5 அங்குலம், எகெயின் இந்த பக்கம் தையல்லேருந்து 1.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணிடலாம். இதை இந்த தையலும் போகிற இடத்துல பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் இந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். ரைட். இப்போது 2 பக்கமுமே பேஸ் மூட்டி எடுத்துட்டோம். இப்போது பேக்கை திருப்பிடலாம். அழகான பேஸோட நம்மளோட சூப்பரான பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இங்கே கழுத்து இருக்குல்லையே, இங்கே ஆரம்பித்து இங்கே போய் இப்படி வந்து ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கமும் இங்கே சைடில் ஆரம்பித்து இங்கே வந்து கழுத்தில் தையல் போட்டு இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஓகேவா? ரைட். இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட ரொம்பவே சூப்பரான பேக் ரெடி. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.